இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி இருக்கு இல்லைங்களா, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. இதில் எல்லாமே வதக்கியாச்சு. இதில் வெங்காயம், தக்காளி, இந்த எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கிட்டு இப்போ இந்த சாப் பண்ணி வச்சுருந்த கொரியண்டரையும் அதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த ஆலு ரெடி பண்ணிக்கிட்டோம். நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும் அது.